அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, காஸ் ஜோர்டான் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஆர்த்தி அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க. முதல்ல இத வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்துரலாம். இப்ப இந்த இடத்துல எக்ஸ் இருக்கிறதால 1, 2, 1, 3 அப்படின்னு இங்க கொண்டு வந்துரலாம். இந்த இடத்துல 2, 3, 3, 10 அப்படின்னு இங்க கொண்டு வந்துரலாம். நெக்ஸ்ட் 3 -1 2 13 அப்படின்னு நம்ம இந்த மாரி கொண்டு வந்துரலாம். இதுல இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. இப்படி ஃபுல்லா ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. இப்ப இத நம்ம எப்படி நம்ம மாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபார்முக்கு வந்து மாத்தணும். எத மாத்தணும்னா, அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ். இப்ப ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த 3, 10, 13 இருக்கு இல்லைங்களா? அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமா இருக்கிற வேல்யூஸ் அப்படின்றதால ஒரு கோடு போட்டு நம்ம அத தனியா நம்ம மென்ஷன் பண்றோம். இந்த வேல்யூஸ் மட்டும் என்ன ஆகணும்னா, இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் 1 ஆகணும். ரிமைனிங் இருக்கிற மத்த எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து 0 ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இருக்கு இல்லைங்களா? இந்த 2வ நான் என்ன பண்ணணும்னா, ஏன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் 1ஆ இருக்கணும். ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் 0வா மாறணும். இந்த 2வ வந்து நான் என்ன பண்ண போறேன், 0 ஆக்கணும். இந்த 2 எங்க ரோல இருக்கு பாருங்க. ரோ 2ல இருக்கு. இப்ப இது எப்படி நம்ம 0 ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ 1 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு, ரோ 1 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு, ரோ 2லருந்து நம்ம மைனஸ் பண்ணா, நமக்கு இந்த வேல்யூ வந்து 0 ஆயிடும். முதல்ல இந்த பார்ட் பண்ணலாம். முதல்ல ரோ 1 எடுத்துக்கலாம். ரோ 1 பார்த்தீங்கன்னா, நமக்கு 1, 2, 1, 3. இப்ப இந்த ரோ 1 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இது எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2, 4, 2, 6. இப்போ ஒன்ஸ் அகைன் இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 இஸ் ஈக்குவல் டு ரோ 2 மைனஸ் ரோ 1 இன்டூ 2. இப்போ இந்த பார்ட் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ ரோ 2 வேல்யூ எடுத்து இந்த ஃபார்முலா படி ரோ 2ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, 3, 3, 10. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் ரோ 1 இன்டூ 2 இல்லைங்களா? அப்போது இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா? இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதணும். R1 இன்டூ 2 வேல்யூ 2, 4, 2, 6. இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மைனஸ் 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 மைனஸ். இப்போ இந்த வேல்யூ 0 ஆகிடும். இந்த வேல்யூ -1 ஆகும். இந்த வேல்யூ வந்து நமக்கு 1 ஆகும். இந்த வேல்யூ வந்து நமக்கு 4 ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மாடிஃபைட் மேட்ரிக்ஸ். ஒரு தடவையும் நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணும்போது, மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்து எழுதினா தான், அடுத்தது நம்ம எது வந்து 0 ஆக்கணும், 1 ஆக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தது ரோ 2. ரோ 2ஓட வேல்யூ மட்டும் தான் இப்போ மாறியிருக்கு. அதனால ரோ 2ஓட வேல்யூ வந்து நம்ம அப்டேட்டா இப்போ என்ன கண்டுபிடிச்சோமோ, அத வச்சு எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ எடுத்து இப்போ இங்க எழுதணும். 0, -1, 1, 4. இது ரோ 2. நெக்ஸ்ட் 3, -1, 2, 13. இது ரோ 3. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3ய வந்து நம்ம 0 ஆக்க போறோம். இப்போ இந்த 3 எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரோ 3ல இருக்கு. அப்போ ரோ 3 எடுத்து எழுதிக்கோங்க. ரோ 1 இருக்கு இல்லைங்களா? ரோ 1 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 3லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன ஆயிடும்னா, இந்த வேல்யூ வந்து 0 ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரோ 1ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ரோ 1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 3. இப்போ இந்த ரோ 1 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல இது ஃபுல்லா 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3, 6, 3, 9 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ இந்த பார்ட் முடிச்சுட்டோம் ஃபார்முலால. ஸோ ஒன்ஸ் அகைன் எடுத்து எழுதலாம். ரோ 3 இஸ் ஈக்குவல் டு ரோ 3 மைனஸ் ரோ 1 இன்டூ 3. இப்போ இது முடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ ரோ 3 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 இஸ் ஈக்குவல் டு 3 -1 2 13. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இந்த வேல்யூ எடுத்து இங்கே கொடுக்கணும். ரோ 1 இன்டூ 3. அப்போ நமக்கு 3, 6, 3, 9. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல மைனஸ் அப்படின்றதால மைனஸ் 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 மைனஸ். இப்போ இது 0 ஆயிடும். இது -7 ஆகும். இது -1 ஆகும். இது 4 ஆகும். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் இப்போ 1, 2, 1, 3. இது ரோ 1.
ரோ 2 ப்ரீவியஸ் வேல்யூ தான் 0 -1 1 4. ரோ 3 தான் இப்போ நம்ம மாற்றணும். ஏன்னா ரோ 3 வேல்யூ தான் வந்து நம்ம மாற்றணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரோ 3 வேல்யூ இந்த 0 -7 -1 4 இது ரோ 3 வேல்யூ. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சென்டராக இருக்கு இல்லையா வேல்யூ, அந்த வேல்யூ வந்து நமக்கு +1 ஆகணும். ஏன்னா டயக்னல் எலிமெண்ட்ஸ், ஆனால் இங்கே -1 இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 2ல் இருக்குது. ஸோ ரோ 2வை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். -1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இது ஃபுல்லாக நம்ம -1ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த வேல்யூ ப்ளஸ் ஆகிடும், இந்த வேல்யூ மைனஸ் ஆகிடும், இந்த வேல்யூ மைனஸ் ஆகிடும். சரி, இப்போது ரோ 2வோட வேல்யூ ஒரு தடவை எடுத்துக்கலாம். 0 -1 1 4. இப்போ ரோ 2வை நம்ம -1ஆல் டிவைட் பண்ணும்போது 0 -1 டிவைடட் பை -1 இது +1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை -1 -1 ஆகும். 4 டிவைடட் பை -1 -4 ஆகும். இப்போ அடுத்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் ரோ 2வில் நம்ம இந்த வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நம்ம இந்த 2வை வந்து 0 ஆக்கணும். இந்த 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 1ல் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ரோ 1 எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரோ 2 இருக்குது இல்லைங்களா, இந்த ரோ 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 1லேருந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். முதல்ல இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். முதல்ல ரோ 2வோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 0 1 -1 -4, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த ரோ 2வை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ரோ 1 இருக்குது இல்லைங்களா, இந்த ரோ 1ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ரோட 1ஓட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இப்போது ரோ 2 × 2 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ் அப்படின்றதால இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ்ஸு. இப்போ இந்த வேல்யூ 1 ஆகிடும், இது 0 ஆகும். இங்கே 1 + 2ன்றது 3 ஆகும், 3 + 8ன்றது 11 ஆகும். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் நம்ம ரோ 1 தான் சேஞ்ச் பண்ணோம். அதனால் ரோ 1 சேஞ்ச் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் பண்ண வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது எதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த -7 இருக்குது இல்லைங்களா, இந்த -7 நம்ம 0 ஆக்கணும். இந்த -7 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 3ல் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரோ 2 இருக்குது இல்லையா, இந்த ரோ 2வை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரோ 3 கூட ஆட் பண்ணணும். நம்ம ரோ 3 கூட ஆட் பண்ணாதான் இங்கே ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து மைனஸ் இருக்கிறதால இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தா ஆட் ஆகிடும். அதனால் இங்கே மைனஸ் இருக்கிறதால இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் கொடுக்கணும். ஸோ இப்போது ரோ 2வை எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 வேல்யூ எடுத்து எழுதுனதுக்கப்புறமா அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 1 -1 -4 எல்லாத்தையுமே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ ரோ 3யை மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 வேல்யூஸ் இது தான். ரோ 2வை 7 கூட மல்டிப்ளை பண்ண வேல்யூ இது தான். இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்றதால நம்ம சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது -8 ஆகும், இது -24 ஆகும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இந்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணணும்னா +1 ஆக்கணும். அப்போ இந்த இடத்த +1 ஆக்கணும்னா என்ன செய்யணும்னா, இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 3ல் இருக்குது. இப்போ அந்த ரோ 3யை நம்ம -8ஆல் டிவைட் பண்ணால் இந்த இடம் என்ன ஆகிடும்னா நமக்கு +1 ஆகிடும். இந்த இடம் ஏன்னா டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு 1 வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம -8 வந்து நம்ம +1 ஆக்கணும். அதனால் -8 இருக்க இந்த ரோ 3யை -8ஆல் டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். -8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல மைனஸ் டிவைடட் பை மைனஸ், மைனஸ் டிவைடட் பை மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 0 0 1 3ன்னு வந்துடுறீங்களா, அதை வந்து நம்ம ரோ 3ல் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3யை வந்து 0 ஆக்க போகிறோம். இந்த 3 எங்கே இருக்குது பாருங்கள், நமக்கு ரோ 1ல் இருக்குது. அதனால் ரோ 1 எடுத்து எழுதிக்கோங்க. ரோ 3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 1லேருந்து மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 ஆகும். ரோ 3 வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ரோ 3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபார்முலா எடுத்து எழுதி ரோ 1ஓட வேல்யூ 1 0 3 11 அப்படி எழுதிக்கலாம். இப்போ ரோ 3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ண நம்பர் 0 0 3 9 எடுத்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் அப்படின்றதால மைனஸ் 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 மைனஸ்
இது 1 0 3 - 3 0 இது வந்து நமக்கு 2 அப்படின்னு வரும். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபஸ்ட்டு ரோ ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் நம்ம மாற்றி எழுத போகிறோம். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம எழுதிட்டோம். இப்போ ஃபைனலாக நமக்கு இருக்கிறது இந்த -1 மட்டும்தான். மற்றதெல்லாம் தேவையான டயக்னல் எலமெண்ட்ஸ்லாம் 1 ரிமைனிங் இருக்கிறது 0 பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எப்படி 0 ஆக்குறதுன்னா நமக்கு வெரி சிம்பிள் தான். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ரோ 2ல் இருக்குது. ரோ 2வை நம்ம என்ன செய்யணும்னா ரோ 3 கூட ஆட் பண்ணாலே இந்த வேல்யூ நமக்கு 0 ஆகிடும். இப்போ இதை ரோ 2வோட வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கேன், ரோ 3யோட வேல்யூஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறதால நோ நீட் டு சேஞ்ச் த சிம்பிள் அப்படியே நம்ம கொடுத்தோம்னா இது இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வரும். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, டயக்னல் எலமெண்ட்ஸ் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து 0வாக இருக்கணும், டயக்னல் எலமெண்ட்ஸ் 1ஆக இருக்கணும்ன்ட்டு அந்த வேல்யூவை வந்து நம்ம கெட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ, இதை வந்து இசட் வேல்யூ அப்படின்றது நம்ம எடுத்து எழுத வேண்டியது தான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.